Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Alhamdulillahirabbil alamin. Demikian ramalan-ramalan நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் வருகின்ற அவன் இறக்கின்ற எல்லா செயல்களையும் காரணங்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் நம் அனைவர்களையும் மாற்றுவோமாக. ரமலானுடைய நாட்களில் தொடரின் வாயிலாக பிற நேரங்களில் நாம் ஓதுகின்ற கேட்கின்ற எல்லா வசனங்களுக்கும் நிரப்பமான நற்கூலிகளை எல்லாம் மனிதரும் தந்தரமான இன்றோடு தொழுகையில் கிட்டத்தட்ட 21 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னைக்கு தொழுகையில் கசஸ் அப்படின்ற சூறா ஓதி முடிக்கப்பட்டு அல்-அன்கபூத் அந்த சூறா ஓதி முடிக்கப்பட்டு சூறா ரூம் அதுவும் ஓதி முடிக்கப்பட்டு லுக்மான் சூறா அதுவும் ஓதி முடிக்கப்பட்டு சஜ்தா அதுவும் முடிக்கப்பட்டு சூரத்துல் அஹ்ஸாப் அப்படின்ற சூறா கிட்டத்தட்ட 30 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காஃபிர்கள் அல்லாஹ் அல்லாதத உதவியாளராக எடுத்துக்கொள்கிறாங்களே, அதுக்கு உதாரணம் பைத்துல் அன்கபூத் சிலந்தி வீடு தான் அதுக்கு உதாரணம். பைனல் அன்கபூத் உயூதில் பைத்துல் அன்கபூத் இருக்கிற வீடுகளில் மிக பலவீனமான வீடு இருக்கிறான். அது சிலந்தியினுடைய வீடு தான். அந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிற விஷயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தர சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது. தொழுகை சம்பந்தமாக ஓதப்பட்டது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக நமக்கு என்னெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நம்முடைய தூக்கம், நம்முடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்வாதாரம், என்னென்னலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு 5 விஷயம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னால் கியாமத் நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனுடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஜும்ஆனால எல்லா அடையாளங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்போ அப்படின்றது அக்யூரேட்டாக அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். யுனஸிலுல் கைஸ் மழை இறங்குறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம செய்திகளில் பார்க்கும்போது சில நேரங்களில் மழை குறித்த பயம் ஏற்படுத்துவாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போ அந்த மழை எப்போ எந்த இடத்துல இறங்கும் அப்படின்றது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி யாரும் மாஃபில் அரகாம் குழந்தையினுடைய வயிற்றில் என்ன இருக்குது, அதாவது தாயினுடைய கருவறையில் என்ன இருக்குது அப்படின்றது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சில மாதங்கள் கழித்து ஸ்கேன் மூலமாக வேணால் அது ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உருவாகின்ற அந்த நேரத்தில் அது ஆனா பெண்ணா அப்படின்றது அது அல்லாஹ் தஆலாக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி மாத தக்சிபு கதம் நாளைக்கு நாம் என்ன சம்பாதிப்போம் அப்படின்றது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாளைக்கு நம்ம கையில் என்ன கிடைக்கும் அப்படின்றது அந்த ரிஸ்க்கு அப்படின்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நம்ம தத்ரி நஃப்ஸுடைய அர்லின் தமூத்து, ஒரு நஃப்ஸ் ஒரு ஆத்மா அது எந்த பூமியில் மரணிக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நாம் சொந்த ஊரில் இங்கே இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளுடைய ரூஹு எங்கள் ஊரில் வெளியூரில் கைப்பற்றப்பட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். மக்களாக தெரியும், நிறைய பூர்வீகமாக கொண்ட இந்த மக்கள் சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்போ ஒரு ஆத்மா அது எந்த பூமியில் மரணம் அடையும் என்பது இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ் தஆலாக்கு மட்டுமே தெரியும் அப்படின்ற அந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டது. அதே மாதிரி சஜ்தா சூரா சஜ்தாவினுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் இன்று ஓதப்பட்டது. குறிப்பாக இன்னைக்கு எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் லுக்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா ஓதப்பட்டது. அந்த சூறால லுக்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி சில ஹதீஸ்களின் பிரகாரம் அல்லது சில வரலாறுகளின் பிரகாரம் அவங்க இறைநேசர் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய மகனுக்கு சில உபதேசங்களை செய்கிறாங்க. அந்த உபதேசங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. ஒரு 6 விஷயங்கள் அடிப்படையாக வச்சு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க. இது எல்லாருமே ஒரு தந்தை
தந்தை என்ன செய்யணும், நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்தை ஆழமா உட்காந்து பேசணும். ஒரு 6 விஷயங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, இறைவன் குறித்த அந்த விஷயத்துல எப்படி நம்முடைய பிள்ளைகள் இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு தந்தையாக தங்களுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு எக்காரணத்தை கொண்டு ஷிர்க் வச்சிராத, இன்ன ஷிர்க் லதுன் அலீம், அல்லாஹ் கொண்டு ஷிர்க் வைக்கிறது ரொம்ப அநியாயமான விஷயம் அப்படின்ற மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறாங்க. அடுத்து உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி அகீமி ஸலாத், நீ வந்து தொழுகையை சரியான முறையில் நீ தொழணும் அப்படின்ற மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமா, அதே மாதிரி தொழுகை சம்மந்தப்பட்ட விஷயமா, இது ரெண்டையும் ஒரு தந்தை தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும். அடுத்த சமூகத்தினுடைய பொறுப்புணர்வு, நீ இந்த விஷயங்களை செஞ்சதுக்கப்புறம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சரியான முறையில் இருக்காங்களா அப்படின்னு வர நீ பார்த்துக்கணும். அமருபில் ஒருஃபி வன்ஹானில் முன்கர், நல்லதை ஏவு தீயதை தடு அப்படின்ற சமூக பொறுப்புணர்வை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு சொல்றாங்க. அடுத்து நீ உன்னுடைய நன்னடத்தை நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, வகசித்ஃபி மஷீக, நீ நடக்கும் பொழுது பணிவான முறையில் நீ நடக்கணும். வலா தம்சி மரஹா, ரொம்ப பெருமையை என்ன செய்யாத, நீ நடத்தாத. உன்னுடைய நடத்தை வந்து பெருமை அடிக்கக்கூடிய நடத்தையா நீ இருக்கக்கூடாது, உன்னுடைய நடத்தை இருக்கக்கூடாது. அடுத்து நீ பேசும் பொழுது ரொம்ப சத்தமா ரொம்ப மெதுவா பேசாம ஒரு மீடியமான முறையில் நீ பேசணும் பிற நபர்கள்ட்ட அப்படின்ற மாதிரி உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய மகனுக்கு சொன்னாங்க. இதுல நாம எடுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், தொழுகை, அதே மாதிரி நல்லது ஏவது தீய தற்கிறது. அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், அந்த மாதிரி நீ உலகத்துல வாழும் பொழுது பெருமை அடிக்கிறவனா நீ என்ன செய்யாத, வாழாத. உன்னுடைய உள்ளத்துல கிபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்பெருமை, நான் பெரியவன் அல்லது நான் செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி தற்பெருமை ஒரு பொழுது உன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப மோசமான விஷயம் இந்த தற்பெருமை அப்படின்றது. தற்பெருமை அப்படின்னா நாம செய்யற செயல்களை வச்சு நாம ரொம்ப பெருசா செய்யறோம் அப்படின்னு நாம என்ன செய்யறது நினைக்கிறது. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நான் தான் இதுக்கு நல்லா செஞ்சிருக்கிறேன் அல்லது நான் தான் நிறையா செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தற்பெருமை அப்படின்றது நம்முடைய உள்ளத்துல கடுகளவும் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன்கான ஃபீ கல்பிஹி ஹர்தலும் மின் கிப்ரி, ஒருவனுடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, கடுகளவு பெருமை இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சுபனத்தை தடை செய்வான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நிஅமத்தை வச்சு சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை கொடுக்கலாம், ஆரோக்கியம் கொடுக்கலாம், சில விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். அதை வச்சு நாம அதை வச்சு அப்படியே பெருமைப்பட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செஞ்சிடணும், உடனே அந்த நிஅமத்து நம்மிடத்துல இருந்து பறிக்கப்படும். கிதாபுகள் எல்லாம் ஒவ்வொரு நிஅமத்தின் மஹ்சூதின், எல்லா நிஅமத்துகளும் நிச்சயமாக பொறாமைப்படக்கூடிய விஷயமா மாறிடும். ஆனா அந்த நிஅமத்து உங்கள்கிட்ட பாதுகாக்கப்படணும்னா நீங்க நன்றியுடையவர்களா இருக்கணும். அதே மாதிரி அந்த நிஅமத்து உங்கள்கிட்ட வரும் பொழுது செல்வமோ ஆரோக்கியமோ எந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்தாலும் உங்கள்கிட்ட பணிவு வந்தால் மட்டுமே அந்த நிஅமத்து உங்கள்கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஏதாச்சும் விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா அதை வச்சு நாம பெருமை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கூடிய சீக்கிரமே அது நம்மிடத்திலிருந்து சென்று விடும், அல்லது அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஒரு நிஅமத்தை நாம பெருமை அடிக்கிறோம் அப்படின்னா அது உடனே நம்மள்ட்ட எடுத்து போயிடும். இல்லைன்னா அந்த நிஅமத்தை வச்சு நமக்கு என்ன செஞ்சிடும் சொன்னா ஏதாச்சும் அந்த நிஅமத்தை அப்படியே முசீபத்தாக மாறக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். பெருமை அடிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற முதல் விஷயம் என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறதுன்னா நல்ல விஷயங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுதான் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம கூட இருக்கவங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க, யார் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் போய் நாம இப்படிலாம் செய்யாதன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒரு முசீபத்து. யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ என்ன உபதேசம் செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அல்லது அவங்களை ஒழுங்குபடுத்தலாம், இப்படிலாம் இரு அப்படின்னு நாம அட்வைஸ் பண்ணா லாயக்கபுலூன தஅதீப, ஒழுக்கத்தையும் ஒழுக்கமாக இருக்கின்ற விஷயங்களையும் யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கின்றதோ அந்த உள்ளம் உபதேசத்தையும் ஒழுக்கப்படுத்துகின்ற விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. ஏன்னா இது அவங்களால அல்லாஹ் தஆலாவே சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல இருக்கிற விஷயம். சஅஸ்ரிஃபன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்த், யார் யாரெல்லாம் உலகத்தில் பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை விட்டும் அல்லது அவரை விட்டும் என்ன செஞ்சிருவேன்னு சொன்னா என்னுடைய வசனங்கள் அல்லது என்னுடைய உபதேசங்கள் அவங்களை போய் சேர விடாம
நான் திருப்பி விடுவேன் அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான். அப்போ நாம உள்ளத்துல கொஞ்சம் பெருமை வந்துட்டாலும் நான் யார், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லது என்கிட்ட இருக்கிற பொருள்கள்னால நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற பெருமை நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்துல ஒரு பொழுதும் நுழையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த மாதிரி கிபுரு அடிக்கிறவங்கள்ட்ட, அதாவது தற்பெருமை கொள்றவங்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்காதா, அதை கேட்காம போகும்பொழுது அடுத்த கட்டமா என்ன செய்வாங்கன்னு சொன்னா குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். நம்மளை சுற்றி யாரெல்லாம் குழப்பம் உண்டு பண்றாங்களோ அல்லது குழப்பத்தை விளைவிக்கின்றார்களோ அவங்களுடைய பின்புலத்தை பார்க்கணும். அவங்க யாரு கிபுர் அடிக்கக்கூடிய, கிபுர் அடிச்சா கண்டிப்பாக பூமியில், ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபிரௌன் குறித்து, காமான் குறித்து, காரூன் குறித்து இவங்களையெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிபுரு, அதாவது பூமியில் வாழும் பொழுது தற்பெருமை கொண்டார்கள். அந்த தற்பெருமையின் காரணத்தினால் பூமியில குழப்பம் விளைவித்தார்கள். அப்ப தற்பெருமை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த உபதேசங்கள் எல்லாம் உள்ள போகாததுனால அடுத்த கட்டமா என்ன செய்வாங்கன்னா குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த தற்பெருமை உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அடுத்தடுத்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. 3 விஷயங்கள் ஒரு மனிதனை முற்றிலுமாக அழித்துவிடும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒண்ணு அஜாபுல் மர்இ லி நஃப்ஸிஹி, நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு, பொருளாதாரமோ அல்லது வேறு சில விஷயங்களை வச்சு நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நாம நினைக்கிறோம் இல்லையா, அது நம்மை முற்றிலுமாக அழித்துவிடும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்துல தன்னுடைய மகன்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களை 2 விஷயங்களை கொண்டு நான் தடுக்கின்றேன். 2 விஷயத்தை நீங்க செய்யவே கூடாது, 2 விஷயத்தை எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய மகன்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வஃபாத்தினுடைய சமயத்தில் உபதேசமாக 2 விஷயத்தை சொல்ற, 2 விட்டு உங்களை நான் தடுக்கின்றேன், அந்த 2 மட்டும் செய்யக்கூடாது. அதுல ஒன்று ஷிர்க், அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பொழுது நீங்கள் இணை வைத்து விடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னிலையில நீங்கள் அடியானாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கிற அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நிஅமத்தை வச்சு நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழுது உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த 2 விஷயத்தை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன். இந்த 2 விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது. அப்ப 2 விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து விளக்குறாங்க. ஆமுருக்கும், உங்களை நான் ஏவுகின்றேன் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற சொல்லை உள்ளமாற நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஏவுறேன். அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏவுறேன். ஃபைனா ஸலாத்து குல்லி ஷைஇன், இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்ற அந்த தஸ்பீஹ் அல்லது பிற வார்த்தைகளால தஸ்பீஹ் செய்யறது அப்படின்றது மனிதர்கள் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கான தொழுகை. நாம உடைசலாம் வஹுவ ஸலாத்து குல்லி ஷைஇன், மனிதர்கள் தாண்டிக்கூடிய எல்லா படைப்புகளுக்கான தொழுகை என்னன்னா இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றதா. வபிஹா யுர்ஸகு, இதை வச்சு தான் அவங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. மனிதனை தாண்டிக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த வார்த்தையை வச்சு தான் ரிஸ்க் வழங்கப்படுது. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றத உண்மையாக சொல்லணும். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்றத நீங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக கிதாபுகளில் வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய தலையிலிருந்து 7வது வானம் வரைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதே மாதிரி அவனுடைய தலையிலிருந்து 7வது பூமி வரைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை எதற்காக நியமித்திருக்கின்றான்? அவர் எப்பொழுதெல்லாம் என்ன செய்யறாரோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தற்பெருமை கொள்கிறாரோ அப்போ அந்த மலக்கு என்ன செய்வாங்க, அந்த தொடர்பை கொண்டு போய் 7வது பூமிக்கு கீழே கொண்டு போய் வைப்பாங்களாம். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பணிவை மேற்கொள்கின்றானோ, தன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை வச்சு பணிவை மேற்கொள்கின்ற பொழுது அவனுடைய தொடர்பு எது வரைக்கும் போகணும், அந்த தொடர்பை கொண்டு போய் 7வது வானம் வரைக்கும் வைப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கேட்கறாங்க, யா அல்லாஹ் மன் அபூஹு ஹல்கக, நீ படைச்ச படைப்பிலே அவனுக்கு ரொம்ப கோபமான ஆள் யாரு அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாட்ட கேட்கும்பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் தகப்பர கல்பஹு, யார் அவனிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு கிப்ருன்னு சொல்லக்கூடிய பெருமை அடிக்கின்றானோ அல்லது நான் பெரியவன் என்கின்ற ஒரு எண்ணம் எவனுடைய உள்ளத்துல வருகின்றதோ அவன் தான் இருக்கிற படைப்பிலே எனக்கு மிகவும் கோபமான ஆள் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நாம் பணிகின்ற பொழுதெல்லாம் நாம ஒவ்வொரு தடவையும் பெரியவன் நான் தான் பெரியவன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாம் பெருமை அடிக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு மத்தியில் அவருடைய கண்ணியத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். சில நபர்கள் என்ன செய்யலாம், நம்ம முன்னாடி புகழலாம்,
ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற வச்சு நம்ம பெருமடிக்கிறோமோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் சொன்னா மக்களுக்கு மத்தியில் ரொம்ப இழிவானவர்களாக மாறிடுவோம். அதே மாதிரி மாதவால அகதும் இல்லா சாதகுல்லா ஈசா, எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பணிவை மேற்கொள்கின்றோமோ, சில நேரங்களில் மக்கள் நம்மளை பார்த்து என்ன செய்யலாம், குறை சொல்லலாம் அல்லது தூற்றலாம். ஆனால் உண்மையாக அல்லாஹ் தஆலா பணிவை மேற்கொள்கின்ற எல்லா நபர்களுக்கும் நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில் கண்ணியத்தை தருவான். யார் யாரெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பெருமை அளிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் இழிவடைவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு உள்ள வரும் பொழுது எல்லா பணக்காரங்களும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, என்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, அப்போ முகமது வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் தான் தங்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே, எல்லா பணக்காரங்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெருமடிச்சாங்க. என்கிட்ட இருக்க காசுக்கு அவர் எங்க வீட்டில் தான் தங்குவார், அவ்வளவு காசு வச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பெருமடிச்சாங்க. அந்த நேரத்தில் அபூ அய்யூப் அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, லவ்கானலி தௌலத்தும், என்கிட்ட ரொம்ப ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட எவ்வளோ நான் ரொம்ப லேசான ஆளாக இருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு சொந்தமான இடம் இருந்துச்சு, இருந்தும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் லவ்கானலி தௌலத்தும், எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பணிவை மேற்கொள்கின்றார்கள். அப்படி என்னிடத்துல ஏதாவது இருந்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகான லைஃபி, என்னுடைய விருந்தாளியாக இருந்திருப்பார்கள் என்று எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டும் அபூ அய்யூப் அன்சாரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பணிவை மேற்கொண்டார்கள். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அவிழ்த்து விடுகின்றார்கள். அந்த ஒட்டகம் அபூ அய்யூப் அன்சாரி அவங்களுடைய இடத்தை தேர்வு செய்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் ஃபைன்னஹு, அந்த அபூ அய்யூப் அன்சாரி தவாதஅ ஹீன நஸல்த பிபாபில் மதீனா, மற்ற செல்வந்தர்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கின்ற விஷயத்தை வைத்து பெருமை அடித்த பொழுது அவரிடத்தில் இருந்த விஷயத்தை வைத்து அவர் பணிவை மேற்கொண்டார். அதனால நீங்க அந்த இடத்துல தான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை அமைக்க வேண்டும். அந்த இடத்தில் அமைக்கப்பட்டது தான் இன்று இருக்கின்ற அந்த மஸ்ஜிது நபவி. எந்த அளவிற்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நாம பணிவை மேற்கொள்றோம், அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை உயர்த்துவான். எந்த அளவுக்கு பெருமை அளிக்கிறோமோ அந்த அளவுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான இழிவை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா சந்திச்சுதான். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உலகத்தில் யார் யாரெல்லாம் பெருமை அளிக்கின்றார்களோ மறுமையில் வரும்போது காம்சாலி துர்ரா, துர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் மாதிரி வருவாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்காங்க, யாரும் சொல்லலாம் துர்ரு அப்படின்னா என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே சின்ன சைஸ் எறும்ப, அதுக்கு பேர் தான் துர்ரு. அந்த அளவுல உலகத்துல பெருமை அடிக்கக்கூடியவங்க வருவாங்க. வந்து பெருமை அடிச்சதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொண்டு போய் என்ன செய்வானா, அசாரத் அகுலுன்னார், நரகத்தில் கொண்டு போய் போட செய்வான். நரகத்திலையும் அசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதனை உண்டு. அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் அவங்களை வேதனை செய்ய சொல்லுவான். அப்ப சஹாபாக்கள் தான் கேட்கறாங்க, அசாரானா என்ன, யார சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது, நரகவாசிகள் அவங்களுக்கு ஆல்ரெடி நரகத்துல கொதித்து கொண்டிருக்கக்கூடிய சீல் எல்லாம் புகட்டப்படும். அப்படி சாப்பிடும் போது நரகவாசிகளுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாம் அசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சேர்க்கப்படும். அந்த இடத்துல கொண்டு போய் இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்னா வேதனை செய்யப்படுவார்கள். அப்ப உலகத்துல எந்த அளவுக்கு நாம தற்பெருமை கொள்றோமோ இம்மையிலும் மறுமையிலும் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்வோம், ரொம்ப வேதனையில கீழ் இருக்கக்கூடிய கீழ்த்தரமான வேதனை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாறிடுவோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வருஷம் போய் அந்த இடத்துல வணங்க போறேன். ஒரு வருஷம் வணங்குறாங்க, எந்த வேலையும் கிடையாது, ஒரு வருஷம் ஃபுல்லா வணக்கம் தான். தொழுகுறாங்க, தொழுது அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொழுகுறாங்க அழுகுறாங்க, தொழுகுறாங்க அழுகுறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அப்படியே கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் வெளியே எல்லாம் வெளியே வந்து காஞ்சி போச்சு. இப்போ அல்லாட்ட சொல்றாங்க, யாரெல்லாம் அவத்து ஸ்தானத்தன் ஒரு வருஷம் நான் இபாதத்து செஞ்சுட்டேன், யாரெல்லாம் என் கண்ணில் கண்ணீரே கிடையாது, அந்த அளவுக்கு உங்களுடைய பயத்தினால நான் அழுதுட்டேன் யாரெல்லாம். ஒரு வருஷம் அழுதுட்டு இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தவளை என்ன செஞ்சானா அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் சொல்ல சொன்னான். நேராக அந்த தவளை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி பேசுது, இந்த மாதிரி ஒரு வருஷம் வணங்கினதுக்கே உங்களால் எல்லாம் போயிடுச்சு, என் நலனை எப்படி போகும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே, நான் கிட்டத்தட்ட என்னை அல்லாஹ் தஆலா படித்து 60 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 60 ஆண்டுகள் என்ன செய்யறேன்னு சொன்னால் என்னுடைய வேலையே உசப்பிஹு, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஹம்மிதுஹு, நான் அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு வருட இபாதத்தை நினைத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு வருஷம் இபாதத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் வந்ததுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா தவளையை வைத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பாடம் எடுக்கிறான்.
ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய விஷயத்தில் ஒன்று ஹமசாதி ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நான் பாதுகாவல் பெறுகிறேன் அப்படின்னு ஷைத்தானுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடிட்டு வரும்பொழுது வமின் நஃபஹாதி ஷைத்தானுடைய ஊதுதலை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஊதுறது, இந்த ஊதுறதை விட்டு நான் என்ன செய்யறேன், ஷைத்தானுடைய ஊதுறதை விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. ஷைத்தான் ஊதுறது அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அவனை பற்றி உண்டான தற்பெருமையை போடுறது தான் ஷைத்தானுடைய ஊதுறது. ஷைத்தான் நம்ம மேல ஒவ்வொரு தடவை நாம தற்பெருமை கொள்ளும் பொழுதெல்லாம் ஷைத்தான் நம் மீது ஊதி கொண்டிருக்கிறான் அப்படின்றத நாம விளங்கிக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா அத்தகப்படு ஸலாத்த, நம்ம என்ன தொழுதாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா அத்தகப்படு ஸலாத்த, நான் ஒரு அடியானிடமிருந்து தொழுகையை ஏற்றுக்கொள்வேன். எப்படிப்பட்ட அடியான், மிம்மன் தவாதஅ லிஅதமதி, என் முன்னால் அவன் பணிவாக நிற்கின்ற பொழுது, அல்லது என்னுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அவன் பணிவாக நடந்து கொண்டான் என்று சொன்னால் அந்த நபரனுடைய தொழுகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பலமே தகப்பரான ஹல்கி, அவன் பிற படைப்பினங்களுக்கு மத்தியில வேற நாள்கிட்ட போயிட்டு அவன் ரொம்ப பெரும் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தொழுகையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான பெருமை தான். ஏன்னா உலகத்துல நடந்த முதல் பாவம் என்னன்னு சொன்னா பெருமையினாலதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைச்ச அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்ய சொன்ன உடனே இப்லீஸ் சொன்ன முதல் வார்த்தை மஸ்ஜிதுல் அஹ்லுகதீனா, மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு நான் எப்படி சஜ்தா செய்ய முடியும்? ஹலகதஹு மின் தீன், அந்த மண்ணை நீ அந்த படைப்பை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். மண்ணை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு கீழே போட்டாலும் கீழே வந்துடும். ஆனால் ஹலக்கத்தை நீ பின்னார், என்ன நெருப்பால படைச்ச, எப்படி பிடித்தாலும் நான் மேல் நோக்கி எரியக்கூடியவன் அப்படின்ற அந்த பெருமையை இப்லீஸ் தன்னுடைய உள்ளத்துல வந்ததுனால மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாது. மலக்குமார் லௌஹுல் மஹ்ஃபூல பார்த்து என்ன செய்வானா, பாடம் எடுப்பானா. மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த இப்லீஸ் இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உள்ளத்தில் வந்ததனால் கியாமத்து நாள் வரையில் சபிக்கப்பட்டவனாக மாறிக்கொண்டிருக்கின்றான். இந்த மாதிரியான பெருமை நம்முடைய உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களின் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தஆலா அனைவருக்கும் தங்கள் பரிமாணாக வஹர் தஅமானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி